அண்மை செய்தி. துணைவேந்தர் நியமன சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர் நியமன சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர் நியமன சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரம் என்ன? அதாவது ஏற்கனவே கடந்த மாதம் 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ஒரு பொதுநல வழக்கின் அடிப்படையில் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனை எதிர்த்துதான் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு SLP மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மே 21ஆம் தேதி பிறப்பித்த இடைக்கால உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும், அதனை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு இந்த மனுவில் கோரியுள்ளது. இதில் மிக விரிவாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஏற்கனவே துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிப்பது தொடர்பாக 12 மசோதாக்களை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியது. அதில் 10 மசோதாக்களை தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்பிய ஆளுநர் 2 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட போது உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரித்து 10 மசோதாக்களை உச்சநீதிமன்றமே அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தது. அதாவது ஆளுநர் காலதாமதம் செய்ததை குறிப்பிட்டு உச்சநீதிமன்றமே அந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு மசோதாக்களை நிறைவேற்றுவதாக அரசிதழில் வெளியிட்டது. இதனை தொடர்ந்துதான் தொடரப்பட்ட பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றமானது UGC விதிமுறைகள் படி அதாவது துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி அந்த சட்டத்திற்கு இடைக்கால தடையை விதித்தது. கடந்த மே 21ஆம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசு தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை விசாரிக்க கூடாது, அதனை உச்சநீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த தகவல் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட போதும் அதனை கருத்தில் கொள்ளாமல் ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றமானது பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் தற்போது புதிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு ஜூலை மாதம் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தியா, துணைவேந்தர் நியமன சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.